ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 21 பாயிண்ட்ஸ் தான் நெகட்டிவ்ல முடிஞ்சிருக்கு. ஸோ சார்ட்டை நம்ம அப்புறம் அனலைஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டாஸை பார்த்துட்டு வந்துடுவோம். எஃப்ஐஎஸ் ஆக்டிவிட்டீஸ் பார்த்தோம் அப்படின்னா 3444 க்ரோர்ஸ்க்கு எஃப்ஐஎஸ் இன்னைக்கும் பை தான் பண்ணியிருக்காங்க. டிஐஎஸ் பார்த்தோம் அப்படின்னா 1652 க்ரோர்ஸ்க்கு செல் பண்ணியிருக்காங்க. நெட்டாக இன்னைக்கும் வந்து இன்ஃப்ளோ தான் வந்துட்டு இருக்கு. அதனால தான் மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய செல்லிங் இல்லை. ரிலையன்ஸ் இன்னைக்கு வந்துட்டு இறங்கியும் வெஸ்ட் எஸ்டி வந்து இன்னைக்கு ஓரளவுக்கு ஏறி இருந்தது. ஸோ அதனால மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஸ்டேபிளாக நிறுத்திட்டாங்க. ஸோ எஃப்ஐ டேட்டா வந்து எஃப்ஐடிஎஸ் ஆக்டிவிட்டிஸ் வந்து இன்னைக்கு பாசிட்டிவாக தான் இருக்கு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டோட பிரெத் பார்த்துருவோம். அட்வான்ஸ் வந்து பார்த்தோம்னா 1544 ஸ்டாக்ஸ் வந்துட்டு இன்னைக்கு ஏறி இருக்கு. டிக்ளைன்ஸ் 1180 க்ரோஸ் 80 ஸ்டாக்ஸ் வந்துட்டு இன்னைக்கு இறங்கி இருக்கு. அன்சேஞ்சா 94 ஸ்டாக்ஸ் இருக்கு. ஸோ இதுவும் பார்த்தோம்னா ஒரு பாசிட்டிவான இம்பாக்ட் தான் வந்துட்டு கொடுத்துருக்கு. அடுத்தது நம்ம டைரக்டா சார்ட்டுக்கு போயிடலாம். இன்னைக்கு மார்க்கெட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா 24,445ல வந்துட்டு ஓப்பன் ஆச்சு. ஹை வந்து 24,595.20க்கு ஹையாக மார்க் பண்ணுச்சு. லோ வந்து 24,362.30 வந்து லோ. க்ளோசிங் வந்து 24,509 24,500க்கு மேலே வந்து இன்னைக்கு பாசிட்டிவாக க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இது வந்து டெய்லி கேண்டில் 15 மினிட்ஸ் கேண்டில் இன்னைக்கு செக் பண்ணிடுவோம் மார்க்கெட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. 10 மினிட்ஸோட 5 மினிட்ஸ் போயிடலாம். ஏன்னா நமக்கு வந்துட்டு 50 இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கேப் டவுன்ல தான் வந்துட்டு ஓப்பன் ஆச்சு. ரொம்ப பெரிய கேப் டவுன்லாம் சொல்ல முடியாது. ஒரு 130 பாயிண்ட் கிட்ட அது ஓப்பன் ஆன இடத்துல இருந்து ஒரு நல்ல ஒரு செல்லிங் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வந்துச்சு. அப்புறம் 5 மினிட்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் ரெக்கவரி ஆக ஆரம்பிச்ச மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ரெக்கவரி, ஒரு சரியான மூவ் வைங்களேன். ஃபர்ஸ்ட் ஒரு 1.5 ஹவர்ஸ் வந்து ஒரு சரியான மூவ் ஓப்பன் ஆன உடனே நல்லா ஏறிக்கிட்டே இருந்தது. ஸோ இங்கே போயிட்டு மறுபடியும் ஒரு சின்ன செல்லிங், அப்புறம் கொஞ்சம் அப்படியே சைட்வேஸில் போயிட்டு அப்படியே ஒரு 24,470 இருந்து 24,550 540 ஒரு 70-80 பாயிண்ட்ஸ்குள்ளேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் அப்படியே சுற்றிட்டு அப்படியே வந்து முடிச்சிட்டாங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கேப் அப் ஆகும். கேப் அப் ஆகிட்டு அங்கிருந்து வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும். உங்களுக்கு ப்ரீவியஸ் டேலாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படிதான் நடந்திருக்கும். யூஸ்வலாக மார்க்கெட் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறப்போ ஒரு கேப் அப்பு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் புக்கிங் வந்துட்டு அங்கிருந்து பவுன்ஸ் பேக் ஆகும். இன்னைக்கு வந்து அப்படியே ஆப்போசிட்ல நடந்திருக்கும். ஒரு கேப் டவுன், அங்கிருந்து ஒரு சரியான ரெக்கவரி, அதுக்கப்புறம் வந்துட்டு சைட்வேஸ். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேப் டவுன் ஆகுறப்போ மார்க்கெட் வந்து 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ் நோக்கி அட்ராக்ட் ஆகும். அப்படி அட்ராக்ட் ஆயிட்டு அங்கிருந்து வந்து எப்படி மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி அங்கிருந்து ஒரு செல்லிங்கோ இல்லை அங்கிருந்து வந்து ஒரு பைங்கோ வந்துட்டு வரும். ஸோ இப்போ மார்க்கெட்ல நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ட்ரா பண்ணிடுவோம். கிட்டத்தட்ட நேற்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த 500 லெவல்ல ஒரு நம்மளோட ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 660 அரௌண்ட் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இந்த ரேஞ்சில் வந்து கொடுத்துருந்தோம். மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஓப்பன் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டுக்கும் இதுக்கு கீழே இருக்கிற செகண்ட் சப்போர்ட்டுக்கும் இடையில வந்துட்டு ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு இந்த சப்போர்ட்டை நோக்கி அட்ராக்ட் ஆச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு 20 டேஸ் மூவிங் ஆவரேஜும் இருந்தது. ஸோ இங்கிருந்து இதை டச் பண்ணிட்டு கீழே போகுமா, இல்லை டச் பண்ணிட்டு பிரேக் பண்ணிட்டு மேலே போகுமாங்கிறது தான் ஒரு இதாக இருந்தது. ஸோ வழக்கம் போல் இந்த பிரேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து 20 டேஸ் மூவிங் ஆவரேஜையும் பிரேக் பண்ணிட்டு ஓரளவுக்கு நல்லா மேலே போச்சு. இந்த ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும்தான் இன்னைக்கு நமக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு கிடைச்சிது. அதுவும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இதை தாண்டி மேலே வரைக்கும் கூட போகல. ஜஸ்ட் வந்து இங்கேயே வந்துட்டு டேர்ன் ஆயிடுச்சு. டேர்ன் ஆகிட்டு மறுபடியும் வந்து இந்த சப்போர்ட்டையே அட்ராக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து க்ளோசிங்கும் பார்த்தோம்னா அதே இடத்துலயே வந்துட்டு வச்சுட்டாங்க. ஸோ பிக் பிளேயர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா மார்க்கெட்டை வந்து ஆஸ் ஆஃப் நவ் இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா 24,500க்கு கீழே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க போல் இருக்கு. ஸோ அதனால தான் வந்து அதுக்குள்ளேயே வந்துட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ நாளைக்கு வேற ஒரு பெரிய ஈவெண்ட் வேற இருக்குது, பட்ஜெட்டு. ஸோ வாலடைல் அதிகமாக இருக்கும்.
தயவு செஞ்சு பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. நாளைக்கு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து இந்த 24,500 வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு ஒரு சப்போர்ட்டா இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 24,600 இன்னைக்கு வந்த 24,595 இருக்குது இல்லையா? அது வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த 24,635 இது கிட்டயே இருக்கு. இன்கேஸ் இதை விட இதுதான் நமக்கு வந்து கரெக்டான ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்கும். 24,660 அரௌண்ட். ஸோ 24,595 உடைச்சது அப்படின்னா 24,660 தான். இதையும் வந்துட்டு மார்க்கெட் உடைக்குது அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல இன்னமும் மார்க்கெட் வந்து நல்லா மேலே, அதாவது ஆல் டைம் ஹையை நோக்கி போறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு அதிகமாகவே இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இல்லை பட்ஜெட்டில் வந்து ஏதாவது சொதப்புறாங்க, ஏதாவது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இன்னைக்கு வந்த லோ, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா 360 அரௌண்ட் இருக்கு. ஸோ இந்த இடம் வந்துட்டு இருக்கும். இந்த 360ல இருந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் இருந்துச்சு, அரௌண்ட் 400 வரைக்கும். 360ல இருந்து 400 இந்த 50 பாயிண்ட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கும். இன்கேஸ் இந்த 360யும் உடைக்குது அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது வந்து எது வரைக்கும் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 200 அதாவது இந்த பாட்டம் இருக்கு இல்லையா, இங்க இருந்து அரௌண்டு நமக்கு வந்து இது வரைக்குமே, அதாவது இந்த 200ல இருந்து 150 வரைக்கும் வரும். ஸோ இது வந்து 142 வரைக்கும் வந்துட்டு வரும் வைங்களேன். ஸோ இங்க இருந்து, அதாவது இந்த பாட்டம்ல இருந்து மார்க்கெட் ஒரு பவுன்ஸ் ஆயிருக்கு. ஸோ 200 அரௌண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விக் மட்டும் இது வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இந்த 200ல இருந்து 150 இந்த ஜோன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஜோனா இருக்கும். இங்க வந்துட்டு மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து சப்போர்ட் பாயிண்ட். ஸோ 500 வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட் உடைச்சதுன்னா அரௌண்ட் 400 டு 350 இந்த ஜோன்ல வந்துட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த 360 350யும் பிரேக் பண்ணுது அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தான் 200 டு 150 இது வரைக்குமே வந்துட்டு நிஃப்டியில் வந்துட்டு வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு வைங்களேன். ஸோ இப்போ இதோட நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டையும் அப்படியே செக் பண்ணிடுவோம். சரி, இது பேங்க் நிஃப்டி. நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அதே தான் 24,500ல காலை விட புட் சைடில் வந்துட்டு அதிக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதே மாதிரி ரொம்ப கொஞ்சம் வைடாக தான் போயிட்டாங்க. 24,000ல வந்து புட் சைடு அதிக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. கால் சைடு வந்து 25ல அதிக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ மேபி பட்ஜெட் இருக்கிறதுனால கொஞ்சம் சேஃபாக ப்ளே பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா கால் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.97 க்ரோர்ஸ் வந்துட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. புட் சைடு வந்து 3.62 தான் இருக்கு. ஸோ கொஞ்சம் மார்ஜினலாக காலுக்கு வந்துட்டு ஃபேவராக இருக்கு. பிசிஆரும் பார்த்தீங்கன்னா 0.91% இருக்கு. இது பார்த்தோம்னா நெக் டு நெக் தான் வந்துட்டு இருக்கு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்சும் அப்படியே செக் பண்ணிடுவோம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்சில் பார்த்தீங்கன்னாலும் இதில் 24,500ல ஈக்குவலாக ரெண்டு சைடுமே எக்ஸாக்டாக சேஞ்ச் ஆயிருக்கு, அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தோம்னாலும் புட் சைட்லேயும் அதிகமாக ஆட் ஆயிருக்கு, கால் சைடு அதிகமாக ஆட் ஆயிருக்கு. பட் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்னு வைங்களேன். கால் சைடில் வந்து 36 லட்சம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆயிருக்கு, அதிகப்படுத்தியிருக்காங்க. புட் சைடு வந்து 17 லட்சம் தான் அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிளாரிட்டி இல்லாமல் தான் இருக்குது. பட் பார்க்கலாம், நாளைக்கு வாலட்டைல் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அடுத்தது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி இன்னும் அந்த ஜோன்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியோட ஹை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஜோன் வந்து ரொம்ப குரூசியல். 52,000ங்கிறது வந்துட்டு ரொம்ப குரூசியலான ஒரு சப்போர்ட்டாக ப்ளே பண்ணிட்டு இருக்கு. நாளைக்கு வந்து ஒரு நல்ல பட்ஜெட், நல்லா ஒரு மார்க்கெட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி வந்துச்சுன்னா இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகி நல்லாவே போய் இந்த ஜோன் இருக்குது இல்லையா, ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இதை உடச்சிட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 52,800 52,000 டு 52,800 ஒரு ஸ்ட்ராங் ஜோனாக இருக்குது. இன்கேஸ் இந்த ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணுது அப்படிங்கிறப்போ அடுத்தது உங்களுக்கு இங்கே தான் 53,355. ஸோ இது வந்துட்டு அடுத்த லெவல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இன்கேஸ் இது பார்த்தோம்னா ஒரு
ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரியும் ஃபார்ம் ஆகுற மாதிரி தெரியுது. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரியும் தெரியுது. ஸோ இந்த லைனோட இந்த லைன் கனெக்ட் பண்ணிங்கன்னா 1 or 2 டேஸில் இதை பிரேக் பண்ணிவிட்டு அடுத்தது இதையும் பிரேக் பண்ணிட்டு ஒன்றா இங்கே போகலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷனில் டவுன் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இந்த இடம் வரைக்கும் வரலாம். ஸோ 51,150 வரைக்குமே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டிலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த பேட்டர்னை உடச்சதுன்னா டக்குன்னு இதையும் உடச்சிட்டு இங்கே வரைக்கும் போகலாம் கம்மிங் டேஸில் ஆல் டைம் ஹைக்கு. இல்லை டவுன் சைடு உடைக்குது அப்படின்னா உங்களுக்கு இங்கேயும் வரலாம். ஸோ இப்போ வரைக்கும் இப்படிதான் இன்டிமேட் பண்ணுது. இன்கேஸ் இதையும் உடைக்குதுங்கிற சுச்சுவேஷனில் உங்களுக்கு கம்மிங் டேஸில் இது வரைக்கும் வரும். ஸோ இப்போ வந்து இதோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்த்துப்போம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் சைடில் தான் வந்துட்டு அதிக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. 1.05 க்ரோர்ஸ்க்கு வந்துட்டு கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. புட் சைடு வந்து 73.99 க்ரோர்ஸ் தான் இருக்குது. பிசிஆர் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 1 0.7 தான் இருக்குது. பேங்க் நிஃப்டியில் கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. நிஃப்டி தான் ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் இருக்குது. சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னாலும் உங்களுக்கு கால் சைடு 19 லட்சம் கான்ட்ராக்ட் ஆட் ஆயிருக்கு. புட் சைடு வந்து 10 லட்சம் கான்ட்ராக்ட் தான் ஆட் ஆயிருக்கு. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இதுலலாம் நல்ல புட் ரேட்டிங் வந்துட்டு ஓரளவுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. கால் சைட்லேயும் பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த 52,000 இதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்ஜினலாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் ஓவராலாக பார்க்குறப்ப பேங்க் நிஃப்டியில் கால் சைடு தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு வைங்களேன். ஸோ நாளைக்கு நாள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து நிஃப்டி ஐடியும் பார்த்தோம்னா இன்னைக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணல. ஜஸ்ட் வந்து ஒரு 150 பாயிண்ட் நெகட்டிவ்ல தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இது எதுக்குமே ஆகாது. ஸோ கொஞ்சம் இதுவும் சப்போர்ட் பண்ணாதான் நிஃப்டியால் வந்துட்டு மேலே போக முடியும். ஸோ இந்த லைன் இந்த 39,560 550 இதெல்லாம் வந்துட்டு நாளைக்கு ரொம்ப குரூசியல் ஆக்ட் ஆகும். அது இல்லாமல் இது 9 டேஸ் மூவிங் ஆவரேஜ் 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ் விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கு. மேபி இதுக்கு உடச்சதுனாலும் ஒரு நல்ல செல்லிங் வர மாதிரியும் தெரியுது. பட் இன்னைக்கு விப்ரோ கிட்டத்தட்ட 10% கிட்ட வந்துட்டு இறங்கி இருந்தது. ஒரு ஸ்டேட்ல 11%லாம் கூட இறங்கி இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் அது வந்து அந்த அளவுக்கு பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணாது. பட் ஓகே தான். இதையும் உடைச்சது அப்படின்னா அடுத்தது இந்த கன்சாலிடேஷன் ஜோனுக்கு தான் வந்துட்டு வரும். ஸோ இந்த இடம் 38,729 வரைக்கும் வந்துட்டு வரலாம். இது உடைச்சது அப்படின்னா இல்லை இங்கிருந்து பவுன்ஸ் பேக் ஆகுதுன்னா மறுபடியும் வந்து ஆல் டைம் ஹை நோக்கி போகலாம். ஸோ கண்டிப்பாக நிஃப்டி ஏறணும் அப்படின்னா பேங்க் நிஃப்டி சப்போர்ட் பண்ணும், அப்படி இல்லைன்னா ஐடி சப்போர்ட் பண்ணும். பேங்க் நிஃப்டி லைட்டாக வீக்காக இருக்கிற மாதிரி இருக்கு. ஐடி வந்துட்டு ஓரளவுக்கு சைட்வேஸில் இருக்கு. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. குளோபல் மார்க்கெட்டை கடைசியாக ஒரு வாட்டி பார்த்துருவோம். குளோபல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவ் வந்து ஸ்லைட்டாக நெகட்டிவாக இருக்குது, 48 பாயிண்ட்ஸு. எஸ்என்பியும் நாஸ்டாக்கும் நல்லா இருக்கு. அது வந்து ஒரு 0.5% ஏறி இருக்கு. நாஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1% கிட்டே அப்பில் இருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்குறப்போ ஐடி ஸ்டாக்ஸ் இதை ஃபாலோ பண்ணிச்சுன்னா நாளைக்கு நல்லா இருக்கும். என்ன நடக்குதுன்னு தெரியல. யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கு. கிஃப்ட் நிஃப்டி ஒரு 30 பாயிண்ட் இப்போ டவுன்ல இண்டிகேட் பண்ணுது. ஏசியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே மிக்ஸ்டாக தான் இருக்கு. ஸோ நாளைக்கு பட்ஜெட் அப்படிங்கிறதுனால இந்த டேட்டாலாம் பெருசாக யூஸ் ஆகாது. மேபி நாளைக்கு வந்துட்டு அவங்க பட்ஜெட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதை பொறுத்து தான் நாளைக்கு மார்க்கெட்டில் வந்துட்டு ஒரு மூமெண்ட் இருக்கும். ஸோ இவ்வளோதான், நம்ம ஃபுல்லாக அனலைஸ் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நிஃப்டி ஓகே. ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.